Dear 12th students, நம்ம சேனல் மூலிமா இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெஸ்ட்டு வைக்கிறதா சொல்லியிருந்தேன். 5/1/2025லேருந்து சண்டே ஆனால் கொஸ்டின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணுறேன் ஈவினிங் 6:00 அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அனுப்பி போட்டிருந்தேன். அதில் பாருங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு டெஸ்ட். இன்னைக்கு வந்து ப்ரீ ஆனுவல் எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 மார்க் வந்து 13 கொஸ்டின் கொடுத்து 10 அட்டன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 2 மார்க் கொஷின்ஸ் வந்து 13 கொடுத்து 10 அட்டன் பண்ண போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாருங்க 13 கொஷின் இருக்கு. 13ல் 10 அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது செக்ஷன் பி. அதுலேயும் வந்து 13 கொஷின் கிவன். அதில் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 13th கொஸ்டின் வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? ரிமைன் வந்து 9 கொஸ்டின் வந்து அதரில் சூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் டோட்டல் 12 கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதில் வந்து 9 கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கிங்க. அந்த 13th கொஸ்டின் வந்து கம்பல்சரி. அதேமாரி பார்ட் செக்ஷன் பிலையும் 26th கொஸ்டின் வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? ரிமைனில் இருக்கக்கூடிய 14 to 25th முடிய இருக்கிற கொஸ்டின்ஸை அதில் நீங்கள் வந்து 9 சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 26th அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? பாருங்க செக்ஷன் பி. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா செக்ஷன் சி. அதில் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் 10 அட்டன் பண்ணோம். அதில் 41 இஸ் கம்பல்சரி. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 27லேருந்து 40 முடிய வந்து 9 கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கோம். 14 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதில் வந்து 40 முடிய நீங்கள் 9 அட்டன் பண்ணிக்கலாம். ரிமைன் இருக்கிற 41 வந்து கம்பல்சரி. ஓகேவா? இதுதான் வந்து இன்னைத்த மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சுட்டு ரைட் பண்ணி பாருங்கள். டைம் கிடைக்கும்போது இன்றைக்கும் பண்ணலாம், இல்லை நாளைக்கும் பண்ணலாம். கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களோட என்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்ன இது பண்ணியிருக்கோம்னு தெரியும். மிஸ்டேக்லாம் எப்படி பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ண முடியும். ஒரு 3 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ் வந்து ரைட் பண்ணுற மாதிரி எக்ஸாம் ஷெட்யூல்டு போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதனால் இந்த டெஸ்ட்டை வந்து தமிழ் மீடியத்துக்கு தனியாக கீழே காப்பி இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது. நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் அனுப்புகிறோம், பிடிஎஃப்பு. அது ஒவ்வொருத்தருக்கும் சென்ட் ஆகலை அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் வருது. அதனால் வந்து என்னென்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப், கம்யூனிட்டி குரூப் வந்து லிங்க் ஓப்பன் பண்ணுறோம். யாருக்காவது வில்லிங் இருக்கிறவங்க எனக்கு ஐ நீடு கொஷின் பேப்பர் அப்படின்ட்டு டைப் பண்ணி அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாக அனுப்பிச்சி விட்றோம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணுறேன்னா கம்யூனிட்டி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் இது 2யும் இது பண்ணுங்கள். 6:00 வந்து ஓப்பன் ஆகும். கொஸ்டின் பேப்பர் வந்து இன்றைக்கி ஈவினிங் 6:00 ஓப்பன் ஆகும். ஆன்சர் ஷீட் வந்து சீக்கிரமாக அனுப்புகிறோம். அதனால் இந்த டெஸ்ட்டை வந்து நல்லா அட்டன் பண்ணுங்கள். பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள் வரிசையாக. ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சு எழுதலாம். ஓகேவா?
இப்போ பாருங்க, தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் சென்ட் பண்ணியிருக்கேன். அட்டாச்சா? ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டும் எழுதலாம். இல்லை உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே வேணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ட்ரைவ்லேயும் லிங்க்லேயும் இது பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயும் வாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 14 ஆர் 15 டெஸ்ட் வைக்கலான்னு இருக்கிறோம். இதை நல்லா ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகேங்களா? ம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆ? இந்த கொஷின் பேப்பரை பிரிண்ட் எடுத்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். தேங்க்யூ.